அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் விசேட பொருளாதார குழு கூடியது. நள்ளிரவு முதல் அதிகரிக்கும் மற்றொரு எரிவாயு விலை. குண்டுதாரிக்கு நீர்கொழும்பு ஆலயத்தை காண்பித்த சுரேஷ் ஆலை. சந்தைக்கு வருகிறது 400 மில்லியன் பீப்பாய் எண்ணெய். எரிபொருள் விலை குறையுமா என கேள்வி. யாழில் கொடூரம், மருமகனின் வாழ்வெட்டில் மாமியார் பலி. மத்திய கிழக்கு வானூர்தி சேவை குறித்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் புதிய அறிவிப்பு. இலங்கையில் தீவிரமடையும் எலிக்காய்ச்சல், சுகாதார அதிகாரிகள் விடுத்துள்ள எச்சரிக்கை. சட்டவிரோத சொத்து, முன்னாள் தலைமை கணக்காளர் கைது. முழுமையான போருக்கு தயார், ஈரான் புரட்சிகர காவல் படையின் அதிரடி அறிவிப்பு. வெளிப்புற அழுத்தங்களுக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் பிரஜைகளின் நலனை உறுதி செய்வதற்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் முன்மொழிவுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள பொருளாதார கண்காணிப்பு குழு நேற்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியது. தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜாயந்த் பெர்னாண்டோ தலைமையிலான இந்த குழுவில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரஷல் அபோன்ஸ் செயலாளராகவும் அழைப்பாளராகவும் செயற்படுகின்றார். மத்திய வங்கி ஆளுநர் பி நந்தலால் வீரசிங்க, திரைச்சேரி செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும, ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர்களான ஹான்ஸ் விஜயசூரிய மற்றும் துமிந்த ஹெலங்கமுவ, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் திலகா ஜாயசுந்தர, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஎஸ் கருணாராஜ, லிட்ரோ கேஸ் லங்கா நிறுவனத்தின் தலைவர் சன்னகுணவர்தன, இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவர் பராக்கிரம திசாநாயக்க, இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் மங்கள விஜயசிங்க, வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பான ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதி ஹனீம் யூசுப், இலங்கை தேயிலை சபையின் தலைவர் ஆர்.கே. ஓபிசேகர, இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திக கேவாசம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் மேலதிக செயலாளர் உள்ளிட்டோர் இந்த குழுவின் உறுப்பினர்களாக செயற்படுகின்றனர். தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலினால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய பொருளாதார ஸ்திரமற்ற தன்மையினால் இலங்கை பொருளாதாரத்துக்கு ஏற்படக்கூடிய மோசமான பாதிப்புகள் மற்றும் அந்த நிலைமையில் சந்தை நிலைமையை ஸ்திரப்படுத்துதல் மற்றும் பிரஜைகளின் பாதுகாப்புக்கு மேற்கொள்ள வேண்டிய துரித நடவடிக்கை குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. ஒரு சிறிய திறந்த பொருளாதாரத்தை கொண்ட நாடு என்ற ரீதியில் வெளிநாட்டில் பணிபுரியும் தொழிலாளர்களின் பணப்பரிமாற்றம் மற்றும் அந்த வலய நாடுகளுடனான வர்த்தக தொடர்புகள் மற்றும் முதலீடு என்பவற்றிலே எரிபொருள் இறக்குமதி தங்கியுள்ளது. அதனால் இலங்கைக்கு வெளிப்புற பொருளாதார ஆதரவுகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும் எச்சரிக்கை மற்றும் அவற்றை தொடர்ச்சியாக கண்காணித்து மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான கொள்கை ரீதியான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இதன்போது ஆராயப்பட்டது. நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லாப் சமையல் எரிவாயு விலையை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு கொள்கலன் விலை 300 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 4330 ரூபாவாக இருந்த இதன் புதிய விலை 4630 ரூபாவாகும். 5 கிலோகிராம் எரிவாயு கொள்கலன் விலையானது 120 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 1742 ரூபாவாக இருந்த இதன் புதிய விலை 1862 ரூபாவாக விற்பனை செய்யப்படவுள்ளது. இதேவேளை நேற்று நள்ளிரவு முதல் லிட்ரோ எரிவாயுவின் விலை ரூபாய் 300 ரூபாவால் அதிகரித்தமையும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் ஆலேவுக்கு எதிராக 3 பிரதான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த 25 பக்கங்கள் கொண்ட மேலதிக அறிக்கையில் 2018 நவம்பர் 29 அன்று வவுணதீவிலிருந்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டமை மற்றும் 2019 ஏப்ரல் 26 அன்று சாய்ந்தமருது வீட்டில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகளை திட்டமிட்ட திசை திருப்பியமை, அதனோடு இராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர் ஒருவரை பயன்படுத்தி நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டி தேவாலயத்தை முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கு சுரேஷ் சாலை அடையாளம் காட்டி கொடுத்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
ஹார்மஸ் நீரிணை ஈரானின் அச்சுறுத்தலை அடுத்து மூடப்பட்டதால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் விநியோக தடையை சமாளிக்க 400 மில்லியன் பீப்பாய் எண்ணெயை விடுவிக்க சர்வதேச எரிசக்தி முகத்துவாரம் ஒப்புதல் அளித்துள்ளதாக அதன் நிறைவேற்று பணிப்பாளர் பாத்திக் பிரோல் அறிவித்துள்ளார். சர்வதேச எரிசக்தி முகவரகம் தனது வரலாற்றிலேயே மிகப்பெரிய அளவிலான மூலோபாய எண்ணெய் இருப்புகளை சந்தைக்கு விடுவிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி மொத்தம் 400 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் விநியோகிக்கப்படவுள்ளது. உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாட்டை குறைப்பதற்கும் எரிபொருள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது IEA அமைப்பின் வரலாற்றில் இதுவரை மேற்கொள்ளப்பட்டிராத மிகப்பெரிய எண்ணெய் விடுவிப்பாக கருதப்படுகின்றது. ஈரானின் அண்மைக்கால எச்சரிக்கைகள் மற்றும் மத்திய கிழக்கு போர் பதற்றத்தால் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை உயர்ந்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன் 32 உறுப்பு நாடுகளும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளன. இந்த அவசரகால இருப்புகள் ஒவ்வொரு உறுப்பு நாட்டின் தேசிய சூழ்நிலைகளுக்கு பொருத்தமான காலக்கெடுவுக்குள் சந்தைக்குள் கிடைக்கும் என IEA தெரிவித்துள்ளது. 1991, 2005, 2011 மற்றும் 2022 2 முறை என இதற்கு முன்னர் 5 தடவைகள் இவ்வாறான கூட்டு எண்ணெய் விடுவிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது 6வது தடவையாக எண்ணெய் விடுப்பு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மருமகனின் வாழ்வெட்டில் மாமியார் பலியான சம்பவம் நெல்லியடியில் சற்று முன்னர் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, வடமராட்சி பருத்தித்துறை கிராமக்கோடு பகுதியில் மனைவியின் தந்தையாரை வாளால் வெட்டி படுகாயப்படுத்திவிட்டு மனைவியின் தாயாரையும் வாளால் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் சற்று முன்னர் வடமராட்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச செயலகத்தில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணியாற்றும் நபரே மாமனாரை வெட்டி படுகாயப்படுத்திவிட்டு மாமியாரை படுகொலை செய்துள்ளார். குறித்த சந்தேக நபரை பருத்தித்துறை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். வாழ்வெட்டு சம்பவத்தை தொடர்ந்து பருத்தித்துறை காவல் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை காவல்துறை பரிசோதகர் பிரியந்த அமரசிங்க தலைமையிலான 5க்கும் மேற்பட்ட காவல்துறை குழுக்கள் அமைக்கப்பட்டு மேற்கொண்ட சுற்றி வளைப்பில் குறித்த சந்தேக நபரை அதிரடியாக கைது செய்துள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமான சேவைகள் தொடர்பான புதிய அறிவிப்பை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வெளியிட்டுள்ளது. இதன்படி இன்று மற்றும் நாளை கொழும்பு மற்றும் துபாய்க்கு இடையிலான சில வானூர்தி சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து துபாய் நோக்கி பயணிக்கும் UL 231 மற்றும் துபாயிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் UL 232 ஆகிய விமான சேவைகளே இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்களினால் பாதிக்கப்படும் பயணிகள் தங்களது விமான பயண நிலை குறித்து மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள www.srilankan.com என்ற இணையதளத்தை பார்வையிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அத்துடன் மேலதிக உதவிகள் தேவைப்படும் பயணிகள் இலங்கைக்குள் 1979 என்ற இலக்கத்தினூடாகவும் சர்வதேச ரீதியாக +94 11 777 1979 என்ற இலக்கத்தினூடாகவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உலகளாவிய தொடர்பு மையத்தை தொடர்பு கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர அருகிலுள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அலுவலகம் அல்லது பயண முகவர்களையும் அணுக முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடந்த ஒரு வருடத்தில் சுமார் 13,000 எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 300-ஐ நெருங்கியுள்ளதாக சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. அதன்படி 2026ஆம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் சுமார் 18,000 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கடந்த 2025ஆம் ஆண்டில் இந்த நோயினால் சுமார் 200 பேர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரத்தினபுரி, காலி, ஏகாலை, களுத்துறை, மொடரகலை மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலேயே அதிகளவிலான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். உலகில் அதிகப்படியான எலிக்காய்ச்சல் நோயாளர்கள் பதிவாகும் நாடுகளில் இலங்கை 2வது இடத்தில் இருப்பதாக தொற்று நோய் தடுப்பு பிரிவின் விசேட நிபுணர் மருத்துவர் துஷானி தாபரரோ குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடுமையான காய்ச்சல், தலைவலி, மூட்டுவலி, தசைவலி மற்றும் கண்கள் சிவப்படைதல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அதனை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டிய குற்றச்சாட்டில் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் முன்னாள் தலைமை கணக்காளர் ஒருவரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நேற்று முற்பகல் கைது செய்துள்ளது. லஞ்ச ஊழல் சட்டத்தின் 23வது பிரிவின் கீழ் 2011 3/31 முதல் 2013 8/3 வரையான காலப்பகுதியில் தனது சட்டப்பூர்வமான வருமானத்தை மீறி 44,28,305.70 ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சேர்த்ததாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்படவுள்ளார். இனி பதிலடி நடவடிக்கைகளுக்கான காலம் முடிந்துவிட்டதென்றும் முழுமையான போருக்கு தயாராக இருப்பதாகவும் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. தனது இருப்பே ஆபத்தில் இருப்பதாக ஈரான் உணர்கின்றது என்றும் இனி சிறிய அளவிலான பதில் தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு இடமில்லை என்றும் IREC தெரிவித்துள்ளது. உலகின் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து கடல்வழி பாதைகளில் ஒன்றான ஹார்மோஸ் ஜலசந்தி தற்போது செல்ல முடியாத பகுதியாக மாறியுள்ளதாகவும் ஈரானின் அனுமதி இல்லாமல் 1 லிட்டர் எண்ணெய் கூட அந்த பாதையில் செல்லாதென்றும் IREC தெரிவித்துள்ளது. சமீபத்தில் தாக்கப்பட்டதாக கூறப்படும் 3 கப்பல்கள் குறித்து IREC விளக்கம் அளித்த போது அவை வேறு நாட்டின் கொடியின் கீழ் பயணித்திருந்தாலும் உண்மையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்காக வேலை செய்ததாக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் ஈரானிய ஆயுதப்படைகளின் கூட்டுப்போர் கட்டளையின் தலைமையகத்தில் செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் சோல்ஃபஹாரி சந்தேகங்களுக்குரிய ஒவ்வொரு கப்பலையும் நாங்கள் சட்டப்பூர்வமான இலக்காக கருதுகின்றோம். ஒரு பீப்பா எரிபொருளை $200 வாங்க தயாராக இருங்கள் என்று எச்சரித்துள்ளார். அத்தோடு ட்ரம்பிற்கு மற்றும் இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறைக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்த சோல்ஃபஹாரி, நீங்கள் போரை தொடங்குங்கள், அது எப்படி முடிகின்றது என்பதை நாங்கள் தீர்மானிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயார் என்ற சமிக்ஞையை ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசக்ஜியன் வெளிப்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் நாட்டு தலைவர்களுடன் நடத்திய தொலைபேசி உரையாடல்களின் போது இந்த விருப்பத்தை அவர் தெரிவித்துள்ள போதிலும் பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு 3 முக்கிய நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் தேசிய உரிமைகள் மற்றும் இறையாண்மை முழுமையாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதுடன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களால் ஈரானில் ஏற்பட்ட பாரிய உட்கட்டமைப்பு சேதங்கள் மற்றும் பொருளாதார இழப்புகளுக்கு தகுந்த இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் எதிர்காலத்தில் இதுபோன்ற ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் மீண்டும் நிகழாது என்பதற்கான வலுவான சர்வதேச சட்ட உத்தரவாதங்கள் அளிக்கப்பட வேண்டும் என்றும் ஒரு முக்கிய நிபந்தனையாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேற்கத்திய நாடுகள் மற்றும் இஸ்ரேல் மீது தங்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை என ஈரான் பலமுறை கூறி வந்துள்ள போதிலும் பிராந்திய அமைதியை கருத்தில் கொண்டு இது பேச்சுவார்த்தைக்கான கதவுகளை திறந்து வைத்துள்ளதாக ஜனாதிபதி மசூத் பெசக்ஜியன் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.